வணக்கம் வணக்கம் வணக்கம். ஈஸி இங்கிலீஷ் 14க்கு வந்துட்டோம். லெசன் 14 வந்துட்டோம். இதுக்கு பேர் ஒருவேளை இருக்கலாம். சரியா? ஒவ்வொன்றுக்கும் நான் பேர் வச்சுருப்பேன். ஒருவேளை இருக்கலாம். இதான் எல் 14. இதில் ஒருமை பன்மை கிடையாது. எப்படி நிகழ்காலத்தில் ஒருமை பன்மை கிடையாதோ அதே மாதிரி இங்கேயும் ஒருமை பன்மை கிடையாது. ஆனால் இதில் என்ன அர்த்தம்னா நிகழ்கால அர்த்தம் இருக்கும். ஆனால் எதிர்காலத்தை பற்றியது போல் இருக்கும். கடந்த காலம் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்த்தோம். இதில் கடந்த காலம் வராது, வேறு மாதிரி வரும். ஸோ ஒருமை பன்மை கிடையாது. இதில் உள்ள பியூட்டி என்ன அப்படின்னா ஐயா இருக்கட்டும், வியா இருக்கட்டும், தே, ஹி, ஷி, இட்டு, திஸு, தட்டு, என்ன விளக்குமாறு, கழுத, குதிரை, பூனை, பிசாசு, சனியன் எல்லாத்துக்கும் இந்த மேபி தான். சரியா? வில் பி, ஷேல் பிங்கிற மாதிரி ரெண்டு வார்த்தை கிடையாது. இஸ்ஸு, ஆறுங்கிற மாதிரி ஒருமை பன்மை கிடையாது. வாசு வேறு மாதிரி பன்மை கிடையாது, ஒருமை கிடையாது. எல்லாத்துக்கும் ஐ மேபி தான். பாருங்களேன், ஐ மேபி நான் ஒருவேளை இருக்கலாம். அப்படின்னு அர்த்தம், நான் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் வி மேபி நாங்கள் ஒருவேளை இருக்கலாம். இந்த ஓவிஇன்னு போட்டிருக்கேன் இல்லையா, ஒருவேளை இருக்கலாம். எல்லாத்துக்கும் அதாங்க அர்த்தம். தே மேபி அவர்கள் ஒருவேளை இருக்கலாம். ஹீ மேபி அவன் ஒருவேளை இருக்கலாம். ஷீ மேபி அவள் ஒருவேளை இருக்கலாம். அப்புறம் ஏ பென், வெறும் பென் போடக்கூடாது இல்லையா, அது காமன் வார்த்தை, பொதுவான வார்த்தை. ஏ ஹீன்னு போட முடியாது, ஹீனா அவன் தான். ஏ ஷீ போட முடியாது, ஷீனா அவள் தான். பென் அப்படிங்கிறத விட ஏ பென், பென், ன்னு சொல்லணும் இல்லையா. பென் மேபி ஒரு பேனாக இருக்கலாம். அங்கே என்னப்பா இருக்குது அப்படின்னா, அதில் என் பென் மேபி ஒரு பேனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அப்போ பார்த்தேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு பேனாக இருக்கலாம். சரியா? அப்புறம் ஏ ட்ரீ மேபி ஒரு மரம் ஒருவேளை இருக்கலாம். ஏ ஃபோன் மேபி ஒரு என்னது, ஏ பாய் மேபி ஒரு பையன் ஒருவேளை இருக்கலாம். அங்கே என்ன சத்தம் கேட்குது? ஏ பாய் மேபி ஒரு பையன் சத்தம் போடுற மாதிரி இருக்குது. ஒரு பையன் ஒருவேளை அங்கே இருக்கலாம். ஆனால் பையன் தானான்னு உறுதியாக சொல்ல முடியுமானா தெரியாது. ஒருவேளை டிவி ஓடிக்கிட்டு இருக்கலாம், அல்லது வேறு நம்ம எதிர்பாராத விஷயமா இருக்கலாம். அப்போ இருக்கலாம் அப்படின்னா ஒரு பையன் இருக்கலாம். அங்கே யார் இருக்கா, அங்கே என்ன சத்தம், ஒரு பையன் இருக்கலாம். அப்புறம் எ புக் மேபி ஒரு புத்தகம் இருக்கலாம். எ ஃபோன் மேபி ஒரு ஃபோன் இருக்கலாம். அப்புறம் யூ மேபி நீ அல்லது நீங்கள். பாருங்கள், யூனா நீ அல்லது நீங்கள், ரெண்டு வார்த்தை இருக்குது, ரெண்டு அர்த்தம். ஒருமைனா நீ, ஒரு ஆளை கையை காட்டி பேசுனா நீ ஒருவேளை அங்கே இருக்கலாம், நீ போகலாம். நீ, யூ மேபி நீ இருக்கலாம், நீ ஒருவேளை இருக்கலாம். ஓ வேவி ஒருவேளை இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். அப்புறம் தீஸ், தீஸ்னா இவைகள் ஒருவேளை இருக்கலாம், அல்லது இந்த பையன்கள் ஒருவேளை இருக்கலாம், இந்த புத்தகங்கள் ஒருவேளை இருக்கலாம், இந்த கட்டில்கள் ஒருவேளை இருக்கலாம். அப்போ ஒரு 50 பஸ்ஸு நிற்குது ஒரு இடத்துல. இந்த பஸ்ஸெலாம் எங்கே போகுது? தீஸ் பஸ்ஸஸ் மே கோ டு மதுரை. இந்த பஸ்ஸெலாம் மதுரைக்கு ஒருவேளை போகலாம். மே கோ இல்லையா, மே பி அப்படிங்கிறப்ப மே கோ போடுறேன். இந்த பஸ்கள் மதுரைக்கு ஒருவேளை போகலாம். ஏன்னா மதுரையில் அரசியல் மாநாடு நடக்கு இல்லையா. ஸோ எல்லா பஸ்ஸும் மதுரைக்கு போகலாம்னு நினைக்கிறேன். போகலாம், அதுதான் முக்கியம். நான் நினைக்கிறேன் வைக்கிறேங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த பேருந்துகள் மதுரைக்கு போகலாம், மே கோ. அப்புறம் இது எந்த ஊருப்பா, நம்ம எங்கே இருக்கிறோம்? திஸ் மேபி மதுரை. ஒருவேளை இது மதுரையாக இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த மேபி பயன்படும். ஸோ அப்புறம் தோஸ் அவைகள் ஒருவேளை இருக்கலாம், அல்லது அந்த பேருந்துகள் ஒருவேளை இருக்கலாம். இந்த மரங்கள்லாம் என்ன மரங்கள் புதுசாக இருக்க? தீஸ் ட்ரீஸ் அல்லது தோஸ் ட்ரீஸ், இந்த மரங்கள் அல்லது அந்த மரங்கள். மேபி நீம் ட்ரீஸ், இந்த மரங்கள்லாம் ஒருவேளை வேப்ப மரமாக இருக்குமோ, அந்த மாதிரி பேசுகிறதுக்கு தான் அந்த மேபி. அப்புறம் இட்டு மேபி அது ஒருவேளை இருக்கலாம். அப்புறம் திஸ் மேபி இது ஒருவேளை இருக்கலாம். அப்புறம் தேட் மேபி அது ஒருவேளை இருக்கலாம். இந்த திஸ்ஸுக்கும் தேட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது ஒருவேளை இருக்கலாம், அல்லது இந்த புத்தகம் ஒருவேளை இருக்கலாம், இந்த பேருந்து ஒருவேளை இருக்கலாம், இந்த மனிதன் ஒருவேளை இருக்கலாம், அது இருக்கலாம், அல்லது அந்த புத்தகம் இருக்கலாம், அந்த மரம் இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். இதுதாங்க அந்த இங்கிலீஷில் உள்ள ஈஸி. மேபி வந்தாச்சுன்னா எல்லாத்துக்கும் மேபி 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 தான். அவை நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு, ஒரு மரத்தை பற்றி பேசுகிறீங்களா, ஒரு மரம் ஒருவேளை இருக்கலாம்,
ஒரு பையனை பற்றி பேசுகிறீங்களா, ஒரு பையன் ஒருவேளை இருக்கலாம். இப்போ மாடியில் என்ன சத்தம் கேட்குது அப்படின்னா, மாடியில் ஒருவேளை நம்ம அப்பாவாக இருக்குமோ அப்படின்னு கேட்குறீங்க. அப்பா மை டேட் மேபி, அவ்வளோதான். மை டேட் இஸ்னா என்னுடைய அப்பா இருக்கிறார். மை டேட் வாஸ்னா என்னுடைய அப்பா இருந்தார். மை டேட் வில் பி அப்படின்னா என்னுடைய தந்தை இருப்பார். மை டேடி மேபி என்னுடைய தந்தை ஒருவேளை இருக்கலாம். என்ன இருக்கலாம்? மை டேடி மேபி இன் த டெரஸ், மாடியில், மொட்டை மாடியில் என்னுடைய அப்பா இருக்கலாம். அப்புறம் அம்மா எங்கே? மை மம்மி மேபி இன் த சர்ச். மை மம்மி மேபி என்னுடைய அம்மா ஒருவேளை இருக்கலாம். எங்கே? இன் த சர்ச், இன் த மார்க்கெட், இந்த என்ன சொல்ல, இந்த மார்க்கெட்டு, இந்த சர்ச்சு, இந்த சினிமா தியேட்டர், ஒருவேளை எங்கள் அம்மா சினிமா தியேட்டரில் இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன வார்த்தை வேணாலும் போடுங்க, போட்டு மேபி வார்த்தை மட்டும் சேர்த்தா போதும். இந்த மேபி மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். மேபிக்கு அடுத்து ஒருவேளை இருக்கலாம்னா எங்கே இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் எழுத கற்றுக்கொள்ளணும். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். அதுக்கு வந்து ப்ரிப்போசிஷன் தேவைப்படும். சில இடங்களில் இன் போட வேண்டியிருக்கும். மை டேடி இன் த டெரஸ், மை டேடி மேபி இன் த டெரஸ், என்னுடைய தந்தை ஒருவேளை மாடியில் இருக்கலாம். மை டேடி மேபி அற்று மதுரை, வந்து இங்கே வந்து அற்று வரும். மதுரையின் ஒரு இடத்த குறிக்கும்போது அற்று வரும். டெரஸ் வந்து ஒரு சின்ன இடம், அதனால் இன் போடுறோம். இன் டெரஸ். மதுரை வந்து பெரிய இடம், அதனால் அற்று மதுரை. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதை நீங்கள் படிக்கலாம். மீண்டும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன், ஒருமை பொன்மை கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை. அதாவது நான் ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது நிகழ்கால அர்த்தம் போல் இருக்கலாம், ஆனால் அது வந்து எதிர்காலத்தை பற்றியதாக அமைகின்றது. சரி, இப்போ கடந்த காலம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், கடந்த காலத்துக்கு கடந்த காலத்துக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன் பாருங்கள், நல்லா பாருங்கள். இது வந்து இதுவும் ஈஸி இங்கிலீஷ் 14ஆம் பாடம், ஆனால் மேலே வந்து 2 போட்டிருக்கேன், செகண்ட் பார்ட் மாதிரி. எப்படின்னா, ஐ மேபி நான் ஒருவேளை இருக்கலாம். இப்போது ஐ மே வந்து மைட்டாக மாறுறதுனால இது வந்து நீங்கள் கடந்த காலம்னு நினச்சிக்கிட்டாங்க. ஐ மைட் ஹாவ் பீன் அப்படின்னா நான் ஒருவேளை இருந்திருக்கலாம், இருந்து இருக்கலாம். அவன் ஒருவேளை சாப்பிட்டு இருக்கலாம், அவன் ஒருவேளை போயிருக்கலாம், அவன் ஒருவேளை உடைத்திருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா, இதுக்கு சூத்திரம் வந்து மைட் ஹேவ், அப்புறம் அந்த பீன்னா என்னது, பி வார்த்தையுடைய மூணாம், பி வாஸ் பீன், ஈட் ஏட் ஈட்டன், கோ வென்ட் கான் மாதிரி பி வாஸ் பீன். அப்போ மைட் ஹேவ் பீன், இந்த பீனை நீங்கள் எடுத்துட்டு அவன் போயிருக்கலாம்னா ஹீ மைட் ஹேவ் கான். இப்போது யார் உடைச்சிருப்பா அப்படின்னா, நீங்கள் ஒரு கோவத்தில் என் தம்பி தான் உடைச்சிருவான் அப்படின்னா, மை யங்கர் பிரதர் ஷுட் ஹவ் புரோக்கன். அந்த பீனுக்கு பதிலாக பிரேக், ப்ரோக், புரோக்கன் 3வது வார்த்தை. சரியா? இதை யாரையா கிழிச்சது அப்படின்னா, என் பொண்டாட்டி தான் கிழிச்சிருப்பா. ஷீ வுட் ஹவ், ஷீ மைட் ஹவ் டான், TORN, அவள் தான் கிழிச்சிருக்கணும். சரி, இதை யார் தூக்கி தூர எறிஞ்சது அப்படின்னா, மை டேட் மைட் ஹவ் த்ரோன், என்னுடைய தந்தை ஒருவேளை எரிந்திருக்கலாம். இந்த ஒரு வேளை அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்குற ஒருவேளை இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் மேபி. ஆனால் இப்போ வந்து கடந்த காலம் மாதிரி நடந்து முடிஞ்சு போச்சு, ஆனால் வந்து உறுதியாக தெரியலை. நல்லா கவனிச்சுக்கோங்க, நடந்து முடிஞ்சு போச்சு ஆனால் உறுதியாக தெரியலைங்கிறது தான் இது வந்து ஐ மைட் ஹவ் பீன். இப்போ பாருங்கள், ஐ மைட் ஹவ் ஈட்டன், நான் ஒருவேளை சாப்பிட்டு இருக்கலாம். ஷீ மைட் ஹவ் கான், அவள் ஒருவேளை போயிருக்கலாம். அவள் எங்கேப்பா, இங்கே தானே இருக்கேன்னா, இருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கே போனா? அப்போ ஷீ மைட் ஹவ் கான், அவள் ஒருவேளை போயிருக்கலாம்யா அப்படிங்கிற அர்த்தம். அப்போ இந்த ஈட்டன் கான்கிற வார்த்தையில் எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த பாருங்கள், ஈட் ஏட் ஈட்டன் இந்த 3வது வார்த்தை, கோ வென்று கான் 3வது வார்த்தை, ஸ்டீல் ஸ்டோல் ஸ்டோலன் களவாடு, யார் களவாண்டா, அவன் களவாண்டிருக்கலாம், ஸ்டோலன். பிரேக், ப்ரோக், புரோக்கன், யார் இதை உடைச்சது, மை டேடி மைட் ஹவ் புரோக்கன், என்னுடைய தந்தை ஒருவேளை உடைத்திருக்கலாம். ஸோ இந்த மேபி வந்து மைட் பியாக மாறும், அவ்வளோதான். இதுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மேபி அப்படின்னா நான் ஒருவேளை இருக்கலாம். ஐ மைட் ஹவ் ஈட்டன், நான் ஒருவேளை சாப்பிட்டு இருக்கலாம். இப்போது ஒரு நோயாளி வந்து சாப்பிட்டு இருக்கலாம்னு தெரியாமையா இருக்கும், என்னையா இங்கிலீஷ் சொல்லித்தாரியா நீங்கள் கேட்கலாம். ஒரு நோயாளிகிட்ட போய் எப்போ மாத்திரை சாப்பிட்டியா அப்படின்னா, ஐ மைட் ஹவ் டேக்கன்,
நான் சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன், எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், மாத்திரை எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷுர். ஆனால் எனக்கு உறுதியாக தெரியலை அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் பேசணும் இல்லையா? இங்கே உள்ள ரூபாய் யாருப்பா எடுத்தா? ரூபாயை காணோம். ஏம்மா, அம்மா தம்பி நேற்று டூர் போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒருவேளை தம்பி மைட் ஹேவ் டேக்கன், தம்பி ஒருவேளை எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற, ஒருவேளை எடுத்திருக்கலாம், ஒருவேளை வச்சிருக்கலாம், ஒருவேளை உடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த ஈஇ 14ஆம் பாடம் 2ஆம் பாகம் 14ஆம் பாடத்தில் 2ஆம் பாகம் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் என்பதை நான் மிகுந்த மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக மொத்தம் இப்போ தான் இங்கிலீஷ் சூடு ஏறுது. இப்போ தான் நீங்கள் ஈஸியாக படிக்க ஆரம்பிங்க. இதே மாதிரி பேசி பழகுங்க. யாராவது அவங்கள்ட்ட வந்துட்டு, டேய் நான் உனக்கு நேற்று ஒரு 50 ரூபா தந்தேனா அப்படின்னா, யூ மைட் ஹாவ் கிவன். கிவ்னா கொடு, கிவ் கேவ் கிவன். இல்லைடா அவன் வந்து சொல்லலாம் வச்சுக்கணும். அதனால் யூ மைட் ஹவ் கிவன், நீ ஒரு வேளை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அவன் சொல்லிட்டான், நேற்று ஒரு 50 ரூபா வச்சுருந்தேன், ஐ மைட் ஹவ் கிவன் டு யூ, ஐ மைட் ஹவ் கிவன் டு யூ, உனக்கு நான் அந்த 50 ரூபாய் தந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு. நோ நோ நோ, யூ டிட் நாட் கிவ் மீ, நீ எனக்கு தரலை. அப்போ இந்த டிட் நாட் கிவ் எங்கே வரும் அப்படின்னா, கடந்த காலம் சிம்பிள் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வரும். அதை நம்ம சீக்கிரம் படிப்போம். டோன்ட் வரி. 14 டென்சஸே நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அந்த 14 டென்சஸே நீங்கள் ஈஸியாக படிக்கணும் அப்படின்னா, தயவுசெய்து இந்த ஒருமையினுடைய, இந்த இருத்தலினுடைய பன்முகங்களை படிங்க ப்ளீஸ். உங்களை நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். பன்முகம், இருத்தல் இருத்தல் இருத்தல், இருத்தலினுடைய பல்வேறு விதங்களை படிக்கிறோம். ஐ ஆம், நான் இருக்கிறேன். ஐ வாஸ், நான் இருந்தேன். ஐ ஷால் பி, நான் இருப்பேன். ஐ மேபி, நான் ஒருவேளை இருக்கலாம், இல்லையா? இதே மாதிரி இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது. சீக்கிரம் படிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள்.